ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியர் புக். இன்றைய வகுப்புல ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தொடர்பான செய்திகளை தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லயே நம்ம நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், அதாவது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த பாடலுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். ஸோ அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைய வகுப்புல 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ஓல்டு புக்ல ஒரு பாடலும், அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாடலும் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இரண்டு பாடல்களுக்கான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பிள்ளை தமிழ் அப்படின்னா என்ன, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னா என்ன, அடுத்தது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா உங்களுக்கு இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு நியூ புக்ல கொடுத்திருக்கிறத விட ஓல்டு புக்ல அதிக அளவு இத பத்திய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாடலுக்கான இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கான பொருளை பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு: முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரர். சோ இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா சண்முக சிகாமணி கவிராயர், தன் தாய் சிவகாம சுந்தரி அம்மை அப்படிங்கிறவங்க. சோ இவருடைய ஊர் என்னன்னா திருவைகுண்டம். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன, அதாவது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இல்லாம இந்த குமரகுருவர் என்னென்ன நூல்களை இயற்றியிருக்காரு அப்படின்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழும் இயற்றியிருக்காரு. அடுத்தது மதுரை களம்பகம், சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை, நீதிநீரி விளக்கம் முதலான நூட்களை இவர் இயற்றியிருக்காரு. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். திருவனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு நியூ புக்ல கொடுக்கல. ஓகேங்களா? திருவனந்தாளிலும் காசியிலும் மடம் நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். குமரகுருபரர் அவர்கள் தான் மடம் நிறுவி இருக்கிறாரு. சோ இறந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காசியில் இறைவனது திருவடி அடைந்தார். காலம் 17ஆம் நூற்றாண்டு. சோ இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை பற்றி இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது நூற்குறிப்பு: 96 வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பிள்ளை தமிழ். இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படுவது பிள்ளைத்தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடலாக பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து இயம்புவது பிள்ளைத்தமிழ். இது ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ்னு 2 வகைப்படும். இது நம்ம முன்னாடியே பார்த்த அதே விஷயம் தான். ஓகேங்களா? சோ உங்களுக்கு நியூ ஓல்டு புக்ல என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்கன்னா இந்த விஷயம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அடுத்தது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இயற்றிருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. காஷியில இறந்தாருன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 10 பருவங்களுள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி ஆகிய 7 பருவங்களும் 2 பிள்ளை தமிழுக்கும், அதாவது பெண்பார் பிள்ளை தமிழுக்கும் சரி, ஆண்பார் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானதா இருக்கும். கடைசி அந்த 3 பருவங்கள் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் மாறும். சோ இறுதி 3 பருவங்களான சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆண்பாளுக்கும், பெண்களுக்கு அம்மானை, களங்கு, ஊசல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பருவங்களும் மாறுபடும். ஓகேங்களா? புள்ளிருக்கு வேலூரில், அதாவது புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில். ஒருவேளை வைத்தீஸ்வரன் கோவில் கொடுக்காம புள்ளிருக்கு வேலூர்னு கூட கொடுக்கலாம். சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளிருக்கு வேலூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசாமி. அவர் மீது பாடப்பட்டவையால் இது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என பெயர் பெற்றது. அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் பெயரிலே அந்த முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து பாடப்பட்டதனால் இது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்கக்கூடியது வருகை பருவத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்நூலின் 6வது பருவமாகும். அப்ப வருகை பருவம் எத்தனாவது பருவம்னு கேட்பாங்க. 6வது பருவம். குழந்தையின் 13ஆம் திங்களில், அதாவது 13வது மாசத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே தளர் நடையிட்டு வரும். அதுதான் தளர் நடையிட்டு வரும் குழந்தையின் சிறப்புகளை எடுத்து கூறி அருகில் வருக வருக என வாய்க்குளிர மனம் குளிர அழைக்கும் பாடலை கொண்டதாய் இப்பருவம் அமைந்துள்ளது. அதாவது வருகை பருவம்னா குழந்தைய வாவா எழுந்து அப்பதான் மெல்ல நடை போடும். சோ நடக்க ஆரம்பிக்கிற அதாவது தள்ளாடிக்கிட்டு தான் நடக்கும். சோ அப்படி பொழுது வா வா வான்னு என்கரேஜ் பண்ணுவாங்க பாருங்க. சோ அந்த பருவம் தான் இந்த வருகை பருவம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல்: உலகம் குளிர எமது மதியில் ஒழுகும் அமுதக்கிரமே, உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே, கலையும் நிறையும் அறிவும் முதிர முதிரு மதுரம் நரவமே, கழுவு துகளர் முழுக நெடிய கருணை பெருகு சழதியே.
அழகில் புவனம் முடியும் வெளியில் அழியும் ஒளியும் நிலையமே அறிவுள் அறிவை அறிவும் அவரும் அரிய அரிய பிரமமே மலையின் மகள் கண் மணியை அணைய மதலை வருக வருகவே வளைமை தழுவு பருதி புரியின் மருவு குமரன் வருகவே அப்படின்றாங்க. சோ இதுல உலகு குளிர அப்படின்னா உலகுனா உலகம், உலகம் குளிர எமது மதியில், மதினா என்னது அறிவு அப்படின்னு அர்த்தம், அறிவு உள்ளம் அப்படின்னு அர்த்தம், அறிவுனா நம்மளுடைய உள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த உலகம் குளிர என்னுடைய அறிவில் தோன்றக்கூடிய அமுத கிரமே, அமுத கிரம் அப்படின்னா குளிர்ச்சியான ஒளி அப்படின்னு அர்த்தம். அமுத கிரம்னா என்னது? குளிர்ச்சியான ஒளி. உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க புக்லயே அமுதக்கிரம் குளிர்ச்சியான ஒளி. அப்ப குளிர்ச்சியான ஒளியை தரக்கூடியவன் யார்? நிலவுதான். சோ அதனாலதான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கும் போது நிலவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க முருகப்பெருமான குழந்தையா பாவிச்சு பாடக்கூடிய இந்த பாடல். ஓகேங்களா? சோ உலகிற்கு குளிர்ச்சியை தரக்கூடிய, உலகமே இந்த குளிரும்படி எமது அறிவில் ஒளி வீசக்கூடிய, குளிர்ச்சியான ஒளியை வீசக்கூடிய நிலவே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குழந்தைய என்னென்னமோ சொல்லி கூப்பிடுவோம். நிலவே, சூரியனே, இறைவனே, அடுத்தது பொண்ணே, மணியே, தங்கமே, வைரமே, வைடூரியமே, இந்த மாதிரி பல இதா சொல்லுவோம். சோ அப்படி தேனே, கண்ணே, மானே, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி முருகப்பெருமான சொல்றாங்க. முருகப்பெருமான நிலவே, அதாவது குளிர்ந்த ஒளி வீசக்கூடிய, இந்த உலகமெல்லாம் குளிரும்படி என்னுடைய அறிவில் ஒளி வீசக்கூடிய முழு நிலவே அப்படின்றாங்க. அடுத்தது உருகும் அடியர் இதய நெகிழ உணர்வில் எழுநாள் உதயமே அப்படின்றாங்க. உருகும் அடியர் அப்படின்னா அந்த முருகப்பெருமானை மனமுருக வேண்டக்கூடிய, பக்தியினால் மனமுருகி வேண்டக்கூடிய அவனுடைய அடியவர்கள், அடியவர்கள்னா பக்தர்கள். அந்த பக்தர்களுடைய இதய நெகிழ உணர்வில், இதயம் நெகிழ்மாறு, இதயம்னா உள்ளம், அந்த உள்ளம் நெகிழுமாறு உணர்வில் எழுநாள் உதயமே, அந்த அவர்களுடைய உணர்வில் தோன்றக்கூடிய, எழுநாள் அப்படின்னா தோன்றக்கூடிய உதயனே, உதயனேனா சூரியனே, கதிரவனே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பக்தர்களின், அதாவது மனமுருக கூடிய அந்த பக்தர்களின் இதயம் நெகிழ்வதற்காக அவர்களுடைய உணர்வில் தோன்றக்கூடிய கதிரவனே அப்படின்றாங்க. அடுத்தது கலையும் நிறையும் அறிவு முதிர முதிரு மதுர நரவமே அப்படின்றாங்க. இதுல நரவம் அப்படின்னா என்னன்னா தேன் அப்படின்னு பொருள், மதுரம் அப்படின்னா இனிமை அப்படின்னு பொருள். ஓகேங்களா? கலை அப்படின்னா என்னன்னா நுட்பமான அறிவை தான் கலைன்னு சொல்லுவோம். ஆயக்கலைகள் 64 இருக்கு. சோ அப்ப எல்லாமே கலைன்னு சொல்றோம். அப்ப நுட்பமான அந்த அறிவினைத்தான் கலைன்னு சொல்லுவோம். அப்ப நுட்பமான அறிவினை கொண்டிருக்கக்கூடியது எது? நூல்கள். சோ அந்த நூல்களால் நிறையும் அறிவு முதிர, அத நூல்களால் நிறைந்த அறிவுணர்வும் முதிருமாறு முதிர்ந்திருக்கக்கூடிய இனிமையான தேனே அப்படின்றோம். சோ அந்த முருகப்பெருமான தமிழ் கடவுள்னு கூட சொல்லுவோம். ஏன்னா அவன் அந்த தமிழ் மொழியில் புலமை பெற்றிருக்கக்கூடியவன், அந்த தமிழ் மொழிக்கே தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அந்த அறிவு பொருந்தி இருக்கக்கூடியவன், முழுமையான அறிவினை பெற்றிருக்கக்கூடியவன் அப்படின்றதுதான். சோ அதான் அப்போ நூல்களால் நிறைந்த அறிவுணர்வும் முதிர்ந்த இனிமையான தேன் போன்றவனே கழுவு துகளர் முழுக நெடிய கருணை பெருகு சலதியே அப்படின்றாங்க. இதுல சலதி அப்படின்னா என்னன்னா கடல் அப்படின்னு அர்த்தம். கழுவு துகளர் அப்படின்னா என்னன்னா குற்றமற்றவர் அப்படின்னு அர்த்தம். கழுகு துகளர் அப்படின்னா என்னது? குற்றம் அற்றவர் அப்படின்னு பொருள். இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. அப்ப குற்றமற்றவர்கள் யாரு? ஞானிகள். சோ அந்த ஞானிகளுக்கு கருணையை அளிக்கக்கூடியவன் நான கருணையின் கடலே அப்படின்றாங்க. சோ அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான கருணையின் கடலே, அதாவது யார எப்படி சொல்றாங்க? குற்றமற்ற ஞானியர்கள் விரும்பக்கூடிய, அந்த குற்றமற்ற ஞானியர்கள்லாம் விரும்பக்கூடிய குழந்தையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய கருணையின் கடலே அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது அழகில் புவனம் முடியும் வெளியில் அழியும் ஒளியும் நிலையமே அப்படின்றாங்க. அழகில் அப்படின்னா அழகு, இல் அர்த்தம். அழகுனா அளவுன்னு அர்த்தம், இல் அப்படின்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்ப அழகில் அப்படின்னா அளவற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இல் அப்படின்னா அளவில்லாத, அழகு இல் அப்படிங்கும் பொழுது அளவில்லாத, இல் அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப அழகு இல் அப்படின்னா அளவே இல்லாத அப்படின்னு அர்த்தம். சோ அழகில்லாத புவனம் அப்படின்னா உலகம். அந்த அழகில்லாத இந்த உலகம் முடியக்கூடிய வெளியிலும், இந்த உலகம் முடியும் வெளியிலும் அழியும் ஒளியின் நிலையமேன்றாங்க. இந்த உலகம் முடியக்கூடிய அந்த வெளிப்புறத்தில் கூட, அந்த வெளியில் கூட
ஒளியை தரக்கூடிய, ஒளியினை அளிக்கக்கூடிய இருப்பிடமே, ஒளியின் இருப்பிடமே, ஒளியை அளிக்கக்கூடிய ஒளியின் இருப்பிடமே அப்படின்றாங்க. நிலையமே அப்படின்னா ஒளி தோன்றக்கூடிய அந்த நிலையம். அப்போ ஒளி இருக்கக்கூடிய அந்த ஒளி பிறக்கக்கூடிய அந்த நிலையம் அதுதான். சோ அந்த வெளியிலும் தோற்றக்கூடிய ஒளியினை தோற்றுவிக்கக்கூடிய இருப்பிடமே. அடுத்தது அறிவுள் அறிவை அறியும் அவரும் அறிய அரிய பிரமமே அப்படின்றாங்க. அறிவுள் அப்படின்னா நம்ம அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய, அதாவது நம்ம உள்ளுணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவை அறியும் அப்படின்றாங்க. சோ அப்ப நம்முடைய அறிவின் உள்ளுணர்வை அறியும் ஞானிகளும் அவரும் அப்படின்னா ஞானிகளும் அரிய அரிய பிரமமே அப்படின்றாங்க. அந்த ஞானிகளுக்கே புரிந்து கொள்வதற்கு அரிதான ஒன்றாக இருக்கக்கூடிய பரம்பொருளே அப்படின்றாங்க. முதல் பொருளே அப்படின்றாங்க. அதுதான் பிரமமே அப்படின்றது. அதாவது இறைவனை அவ்வளவு நம்மளுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் ஞானிகள் அறிஞ்சுக்குவாங்க. ஆனா அவர்களுக்கே அரியதுதான் எது? அந்த கடவுளுடைய மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய சாதாரண மனிதனின் அறிவின் உள்ளுணர்வில் இருக்கக்கூடியவற்றை அறியக்கூடிய ஞானிகளே அறிவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அந்த முதற் பொருளான முருகப்பெருமானே. மலையின் மகள் கண்மணியை அணைய மதலை வருக வருகவே அப்படின்றாங்க. மலையின் மகள் கண்மணியை அப்படின்றாங்க. மலைமகளின் கண்மணியை போன்ற, அணைய அப்படின்னா போன்ற, போல, ஒத்த அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியதுதான். இதெல்லாம் ஓம உருபுகள். ஓகேங்களா? சோ அப்ப மலையின் மகள் கண்மணியை அணைய அப்படின்றாங்க. அப்ப மலை மகளுடைய கண்மணி போன்று இருக்கக்கூடிய குழந்தையை, மதலை அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம். மலைமகளின் கண்மணியினை போன்று இருக்கக்கூடிய முருகப்பெருமானை, இந்த இடத்துல குழந்தை யாரு? முருகப்பெருமான். சோ முருகப்பெருமானை வருக வருக, குழந்தையா இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வா வா அப்படின்னு சொல்லி கையை காட்டி கூப்பிடுறாங்க. வளமை தழுவு பருதி புரியின் மருவு குமரன் வருகவே அப்படின்றாங்க. வளமை அப்படின்னா வளம் பொருந்தி இருக்கக்கூடிய, வளத்தை தழுவி இருக்கக்கூடிய பருதிப்புரி அப்படின்றாங்க. பருதி அப்படின்னா என்னது? பருதினா என்னது? அதாவது ஞாயிறு, சூரிய கடவுளை தான் பருதின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த சூரிய கடவுள் புரிதல் அப்படின்னா வணங்கிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப சூரிய கடவுள் சிவபெருமானை வணங்கிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல தான் சூரியன் கதிரவன் வழிபட்ட இடம், சிவபெருமானை வழிபட்ட இடம். இந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல தான் முருகன், சூரியன், சடாயு இந்த 3 பேருமே சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள்ல சொல்லக்கூடியது. சோ அதுதான் பரிதிப்புரி அப்படின்னா அந்த சூரியன் சிவனை வழிபட்ட இடமான அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மருவு குமரன் அப்படின்னா எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த முத்துக்குமரன் ஆகிய முருகப்பெருமானை வருக. அதாவது வளம் பொருந்திய அந்த வைத்தீஸ்வரன் கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய, இந்த இடத்துல வைத்தீஸ்வரன் கோவில்ங்கிறத இன்டைரக்டா மீன் பண்ணிருக்காங்க. அதாவது கதிரவன் வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்லி. அப்ப கதிரவன் வழிபட்ட இடம் சிவபெருமானை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில். சோ அப்படி வளம் பொருந்திய அந்த வைத்தீஸ்வரன் கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வருக அப்படின்னு கூப்பிடுறாங்க. எகெயின் ஒரு வாட்டி ஃபுல்லா பார்க்கலாம். இந்த உலகமே குளிரும்படி என்னுடைய அறிவில் தோன்றக்கூடிய, அறிவில் ஒளியாக வீசக்கூடிய, குளிர்ந்த ஒளியை வீசக்கூடிய நிலவே வருக. உருகும் அடியவருக்கு, மனமுருகி உன்னை வழிபடக்கூடிய அந்த பக்தர்களுக்கு இதயம் நெகிழ, உள்ளம் நெகிழுமாறு அவர்கள் உணர்வில் எழுந்தருளக்கூடிய உதயனே, தோன்றக்கூடியவனே, அதாவது உதயனேனா தோன்றக்கூடிய முருகப்பெருமானே வருக. கலையும் நிறையும் அறிவு முதிர முதிர மதுர நரவமே அப்படின்றாங்க. அதாவது நூல்களால் நிறைந்த அறிவுணர்வும் முதிருமாறு முதிர்ந்திருக்கக்கூடிய இனிமையான தேனே முருகனே வருக. அடுத்தது குற்றமற்ற ஞானிகள் எல்லாம் விரும்பக்கூடிய கருணையின் கடலே பெருகு சலதியே அப்படின்னா பெரிய கடலே அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அந்த ஞானிகள் எல்லாம் விரும்பக்கூடிய பெரிய கருணையின் கடலே வருக. அழகில்லாத அளவற்ற இந்த உலகமெல்லாம் முடியும் வெளியிலும் கூட ஒளியை தோற்றக்கூடிய, ஒளியினை தோற்றுவிக்கக்கூடிய ஒளியின் இருப்பிடமானவனே வருக. அறிவின் உள்ளுணர்வை அறியக்கூடிய ஞானியருக்கும் அறிவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய முதற் பொருளே வருக. மலைமகளின் கண்மணியை போல இருக்கக்கூடிய குழந்தையே வருக வருக.
வல்லமை பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கதிரவன் சிவபெருமானை வழிபட்ட இடமான வைத்தீஸ்வரன் கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய குமரனே வருக அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சோ ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடலையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. உலகம் குளிரும்படி எமது அறிவில் ஒளி வீசும் முழு நிலவே, அடியார்களின் உள்ளம் நெகிழ அவர் அறிவில் அவர் உள்ளத்தில் தோன்றக்கூடிய கதிரவனே, நூல்களால் நிறைந்த அறவுணர்வும் முதிருமாறு விளைந்துள்ள இனிய தேனே, குற்றமற்ற ஞானியர் விரும்பக்கூடிய கருணை கடலே, அளவில்லாத உலகங்கள் அனைத்தும் முடிகின்ற வெளியிடத்தும் தோன்றும் ஒளியின் இருப்பிடமே, அறிவின் உள்ளுணர்வை அறியவல்ல ஞானிகளும் அறிவதற்கு அரிதான முழு முதற் பொருளே, மலைமகளின் கண்மணியை ஒத்த முத்துக்குமர பெருமானே, வளம் பொருந்திய வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளியிருக்கூடிய குமர வள்ளலே, வருக வருகவே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையான முருகனை அழைக்கிறார்கள். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கான பொருள். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த பகுதியில கொடுக்குறேன். அடுத்த பாடல் வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல செங்கீரை பருவத்துல இருந்து கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதி எல்லாமே நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். அதாவது நியூ புக்லயும் கொடுத்திருக்காங்க, ஓல்டு புக்லயும் அதே விஷயத்தை தான் கொடுத்திருக்காங்க. அதாவது கடவுளையோ அரசரையோ இல்ல ஒரு தலைவனையோ குழந்தையா பாவிச்சு பாடக்கூடியதுதான் வந்து பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது. சோ இந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது பருவம் 10ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாடலா மொத்தம் 100 ஆசிரிய விருத்தங்கள் நிறைந்திருக்கிற மாதிரி பாடியிருப்பாங்க. இது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த 2 பிள்ளை தமிழ்களுக்குமே 7 பருவங்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. கடைசி 3 பருவங்கள் மட்டும் மாறுபடும். அதாவது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு சிற்றல் சிறுவரை சிறுதேர்னு இருக்கக்கூடிய பருவங்களாகவும், பெண்பால் பிள்ளை தமிழ்ல கடைசி 3 பருவமா அம்மானை நீராடல் ஊசல்னும் மாறுபடும். அதேதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது வைத்தீஸ்வரன் கோவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், அவனுடைய பெயர் தான் முத்துக்குமரன். அவனை குழந்தையாக பாவித்து பாடப்பட்டதனால் இது வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்னு சொல்றோம். இதை பாடினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரர். இவர் வந்து திருவைகுண்டத்துல பிறந்தவர். சோ இவருடைய தாய் தந்தையர் அப்படின்றவங்க சண்முக சிகாமணி கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மைக்கும் பிறந்தவர் தான் இந்த குமரகுருபரர் அவர்கள். ஓகேங்களா? சோ இவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து இங்கதான் கொடுத்திருக்காங்க. இவர் பிறந்த பொழுது முதல் 5 ஆண்டு வரை பேச்சு இல்லாம இருக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால இவருக்கு பேச்சு திறன் பெற்றார். அவர் என்னென்ன பாடல்கள் இயற்றியிருக்காங்க, என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காங்கிறது முன்னாடி கொடுத்த அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இந்த காசி கலபகம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த பகுதியில நம்மளுக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கீரை பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதாவது செங்கீரை பருவம்னா 5 முதல் 6ஆம் மாதத்துல அந்த குழந்தை வந்து 2 கைகளையும் அந்த நிலத்துல ஊனிக்கிட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு ஒரு காலை நீட்டி விட்டு எழுந்திருக்க முயற்சி பண்ணும். அதாவது தவழ்ந்துரும். அதாவது குப்புற விழுந்துரும். நம்ம குப்புற விழறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பருவத்துல குப்புற விழறது. சோ அந்த மாதிரி குப்புற விழுந்துரும். ஆனா எழுந்திருக்க முயற்சி பண்ணும். அப்புறம் எழுந்திருக்கும் பொழுது என்ன பண்ணும்னா 2 கைய நிலத்துல ஊனிக்கிட்டு ஒரு காலை மடக்கிக்கிட்டு ஒரு காலை நீட்டி விட்டுட்டு அப்படியே அந்த தலையை தூக்கி எழ முயற்சி பண்ணும். அந்த பருவம் தான் இந்த செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பருவம்ங்கிறது பிள்ளை தமிழ்ல 2வது பருவம்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ எப்படி இந்த வருகை பருவம் வந்து 6வது பருவமோ அந்த மாதிரி செங்கீரை பருவம் வந்து பிள்ளை தமிழ்ல 2வது பருவமா இருக்கக்கூடியது. பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிப்பது. அந்த குழந்தை வந்து அது பாட்டுக்கு ஒரு கத்தும். ஆனா அதுக்கு என்ன பொருள்னே தெரியாது. சோ அந்த மாதிரி கத்தக்கூடிய அந்த பருவம். இளங்குழந்தையே இங்க இங்க என்று கூற கேட்ட தாய் உகக்கும் பருவம் அப்படின்றாங்க. உவக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி பொருந்தது. அந்த குழந்தை இங்க 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 அப்படிங்கும். சோ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த குழந்தை வாயில இருந்து அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி வரும். சோ அந்த பருவம் தான் இந்த பருவம். சோ இவ்வொலி மழலையை காட்டிலும் இளம் பருவத்தை உடையது. மழலை அப்படின்னா நல்ல அத்தத்த அம்மம்மம்ம அப்படி பேசக்கூடிய ஒரு பருவம். ஆனா அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பருவம் தான் இந்த 2ஆம் பருவமானது. சோ இந்த இதுல வந்து அம்மம்ம, அப்பப்ப, தாத்தத்த அந்த மாதிரிலாம் சொல்லாது. அதாவது இங்க அப்படிங்கும். அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பருவத்துல வரக்கூடிய ஒரு ஒலி. ஓகேங்களா? தொட்டிலில் பிள்ளை தலையை உயர்த்தி கையை ஊன்றி உடம்பை அசைத்தலை செங்கீரை ஆடுதல் என்பர். சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் விரல் சுவையுண்டு கனிந்த அமுதம் ஊறிய மெல்லிதழ் புலராமே
விம்மி பொறுமி விழுந்தழுது அலறி உன் மென்குரல் கம்மாமே. கரைவுறு அஞ்சனம் நுண்துளி சிந்தி கண்மரல் சிவவாமே. கழுழ்தல் கழுழு புனல் அருவி படிந்து உடல் கருவடி உண்ணாமே. உருவமணி சிறுதொட்டில் உதைத்து உன் ஒன்பதமே நோவாமே. ஒருத்தாள் உந்தி எழுந்து இரு கையும் ஒருங்கு பதித்து நிமிர்ந்து அருள் பொழி திருமுருக அசைந்தினி ஆடுக செங்கீரை. ஆதி வைத்தியநாத புரிக்குகன் ஆடுக செங்கீரை அப்படின்றாங்க. சோ இதுல விரல் சுவையுண்டு கனிந்த அமுதம் ஊறிய மெல்லிதழ் புலராமே. புலராம் அப்படின்னா என்னன்னா வறண்டு விடாமல், அதாவது காய்ஞ்சு போகாம அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா அந்த பெருவிரலை வாயில வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அந்த உமிழ்நீர் வந்து வெளியில வரும். சோ அந்த உமிழ்நீர்னால அந்த மெல்லிய இதழ்களான அந்த உதடுகள் வந்து என்ன பண்ணிருக்கும்னா ஊறி போயிருக்கும். சோ அதனால காய்ஞ்சு போகாம நல்லா ஊறி போயிருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. விரல் சுவையுண்டு, அந்த பெருவிரலை வந்து சுவைப்பதினால கனிந்த அமுது உரிய அப்படின்னா அமுது அப்படின்னு இந்த இடத்துல அந்த குழந்தையோடைய அந்த உமிழ்நீரை சொல்கிறார்கள். சோ அந்த பழுத்த அந்த உமிழ்நீர், அதாவது இனிமையான அந்த உமிழ்நீர் சுரந்திருப்பதனால அந்த மெல்லிதழ்கள் அந்த குழந்தையோட உதடுகள் புலராமனா காயாம இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது விம்மி பொறுமி விழுந்தழுதல் அலறி உன் மென்குரல் கம்மாமே. கம்மாமே அப்படின்னா என்னன்னா நல்ல கத்தி கத்தி அந்த குரல் தேஞ்சு போயிரும். சோ அந்த மாதிரி கத்தாம அப்படின்னு சொல்றாங்க. விம்மி பொறுமி விழுந்தழுது, விம்மி அழுறது அப்படின்னு சொல்லுவோம். தேம்பி தேம்பி இந்த குழந்தைங்க எல்லாம் அழுவும். சோ அந்த மாதிரி கத்தி தேம்பி தேம்பி அழுகாம அந்த உன்னுடைய மென்குரல் அந்த குரல் தேய்ந்து மங்காம இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வந்து அந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ண மாட்டாராம். சோ அதாவது விம்மி அழுது அந்த குரல் எல்லாம் மங்கி போற அளவுக்கு எல்லாம் அழுக மாட்டாராம். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. விம்மி பொறுமி அழுது, அதாவது தேம்பி தேம்பி அழுது அலறி அதை கத்திக்கிட்டு அலறி கொண்டு கத்தி கொண்டு தேம்பி தேம்பி அழுது அந்த மென்மையான குரல் மங்காமல் கம்மாமை. கம்முதல் அப்படின்னா தேய்ந்து போறது, அந்த குரல் வந்து மங்குறது. ஆனா கம்மாமை அப்படின்னா அந்த குரல் மங்காம இருக்கக்கூடிய குழந்தையே. கரை உரு அஞ்சனம் நுண்துளி சிந்தி கண்மலர் சிவவாமை அப்படின்றாங்க. கரை உரு அப்படின்னா கரையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அஞ்சனம் அப்படின்னா என்னன்னா கண்மை. அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கண்மை இட்டிருப்போம். அந்த கண்மை வந்து அழுதுச்சு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே வலிஞ்சு அப்படியே கருமையா வந்து அந்த முகத்துல படியும். சோ அந்த மாதிரி கரையக்கூடிய தன்மையுடைய அந்த கண்மை நுண்ணிய துளிகள் அந்த கண்ணீர்னால சிந்தி, அந்த கண்ணீர் சிந்துவதனால் அந்த கண்மலர் சிவவாமை, அந்த கண்ணோல அழுது சவந்து போயிரும்னு சொல்லுவோம் இல்ல. சோ அந்த மாதிரி கண்மை பூசி இருக்கக்கூடிய அந்த கண்கள், கரையக்கூடிய கண்மையை பூசி இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் கண்கள் அழுவதனால் சிவக்காமல் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்ப அழுவாம இருக்குதுன்னு அர்த்தம். சோ அப்ப எந்த ஒரு கண் அதாவது கண்ணீரையும் சிந்தாமல் அழுவாம அந்த கண் வந்து சிவக்காம இருக்குது. அதான் கண் மலர் சிவக்காம. கண் மலர் அப்படின்னு சொல்றாங்கன்னா மலர் போன்ற, தாமரை மலர் போன்ற அந்த கண் வந்து சிவக்காம அந்த குழந்தை அழாம இருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது கழுளி புனல் அப்படின்றாங்க. கழுளுதல் அப்படின்னா என்ன? அழுகிறது. சோ அப்ப கழுல் அப்படின்னா அழுகிறதுனால கழுளி புனல் அப்படின்றாங்க. புனல்னா நீர், அந்த கண்ணீர். அந்த கழுளி புனல் அப்படின்னா மையை கரைத்து வரக்கூடிய அந்த கலங்கர் பூண்ட அந்த கண்ணீர். அப்ப அந்த குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த கண்மை கரைஞ்சு அப்படியே கருப்பா அந்த தண்ணியோட வரும், கருமையான நீராக வரும். சோ அதுதான் புனல் அப்படின்னா நீர்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அது அந்த குழந்தை அழுது அந்த குழந்தையுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த கண்மையை சேர்த்து வரக்கூடிய அந்த கலங்கலான நீர் அருவி அப்படின்னா அருவியா ஊத்துதுன்னு சொல்லுவோம் அந்த குழந்தைங்க எல்லாம் அழுதுச்சுன்னா. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அருவியாக ஊற்றக்கூடிய அந்த நீரினால் படிந்து உடல் கருவடி உண்ணாமே அப்படின்றாங்க. படிந்து அந்த கருமையான நீர் அந்த உடல் மேலெல்லாம் படிஞ்சிருக்கிறதுனால குழந்தையோட உடம்புகள் நல்லா சவேன்னு இருக்கும். சோ அந்த உடல்ல அந்த கருமை படியாமல் இருக்கிறது அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல அந்த குழந்தை அழவில்லை. சோ அழாம அந்த கருமை படியல, அந்த கருமை வந்து கரையல, கருமையான அந்த கண்மை வந்து கரையாம இருக்கு. அதனால அந்த குழந்தை இன்னும் செக்கச்செவேல்னு இருக்கு. அதோடைய உடல்ல அந்த கருப்பு நிறம் படியவில்லை அப்படின்றதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அதுதான் அழுவதனால் அந்த கண்மை கரைந்து கருப்பான அந்த நீர்
அருவி போல வந்து அந்த உடலில், அதாவது படிந்த அந்த உடலில் படிந்து கருமை பூண்டாமல் இருக்கிறது. கருவடி உண்ணாமை அப்படின்னா கருமையாக மாறாமல் இருக்கிறது அப்படின்றாங்க. உருவ மணி சிறு தொட்டில் உதைத்து ஒன்பதம் நோவாமே அப்படின்றாங்க. உருவ மணி சிறு தொட்டில் அப்படின்னா என்னன்னா, அந்த மணிகள் எல்லாம் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த சின்ன தொட்டில்ல காலால உதைத்து அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா கால்ல உதைக்கும் அந்த தொட்டில. சோ அந்த மாதிரி உதைத்து நின் அப்படின்னா உன்னுடைய ஒன்பதம்னா அழகிய பாதம், அழகிய அந்த இளம் பாதம் நோவாமே வலிக்காம, ஏன்னா உதைச்சா வலிக்குள்ள குட்டியான அந்த பிஞ்சு பாதம். சோ அது போய் உதைக்கும் பொழுது அந்த தொட்டில படுறதுனால அந்த கால் வலிக்கும்ல. சோ அந்த மாதிரி உதைக்காம நல்லா சமத்து குழந்தையா இருக்கா அந்த முருகப்பெருமான். ஓகேங்களா. சோ அந்த சின்ன சின்ன மணிகளால், அதாவது மணிகளால் உருவாக்கப்பட்ட அந்த சிறிய தொட்டிலை அந்த குழந்தை உதைப்பதனால் அந்த குழந்தையினுடைய அழகிய பாதங்கள் வலிக்காமல் இருக்கின்றது அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த முருகப்பெருமான் உதைத்து அழுகவில்லை அப்படின்றாங்க. ஒரு தாள் உந்தி எழுந்து இரு கையும் ஒருங்கு பதித்து நிமிர்ந்து அப்படின்றாங்க. ஒரு தாள் அப்படின்னா என்னன்னா கால்னு அர்த்தம். சோ ஒரு கால உந்து அப்படின்னா ஊனிக்கொண்டு, எழுந்து, அதாவது ஒரு காலை ஊனிக்கொண்டு எழுந்து இரு கைகளையும் ஒருங்கு பதித்து அப்படின்னா, ஒருங்குனா அந்த நிலத்தின் மேல பதிக்கிறது. குழந்தைங்க வந்து அந்த திரும்பி இருக்கும் பொழுது ஒரு காலை நிலத்துல மடிச்சுக்கிட்டு இன்னொரு காலை அப்படியே நீட்டி விட்டுட்டே இருக்கும். முன்னாடி அந்த 2 கைகளை மட்டும் நிலத்துல ஊனி அப்படியே அந்த நெஞ்ச தூக்கும், தலையோட சேர்த்து அந்த நெஞ்ச தூக்கும். சோ இப்படி தூக்கும். இதுதான் காலுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெஞ்சு பகுதி வந்து இப்படியேதான் இருக்கும். இந்த இடத்துல கையை இப்படி ஊனிக்கிட்டு தலையை தூக்கும். சோ அந்த இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு கால் அப்படின்னா ஒரு காலை மடக்கிக்கிட்டு ஒரு காலை நீட்டி விட்டுக்கிட்டு இரு கையும் நிலத்தில் பதித்து நிமிர்ந்து அருள் பொழி திருமுகம் அசைந்தினி ஆடுக செங்கீரை அப்படின்றாங்க. அருள் பொழி அப்படின்னா அருளை பொழியக்கூடிய அந்த திருமுகத்தினை அசையுமாறு அசைத்து இனி ஆடுக செங்கீரை, அதாவது செங்கீரை பருவம் வந்துருச்சு. இதுக்கு மேல அந்த குழந்தை என்ன பண்ணும், தலையை ஆட்டும், அப்படியே தலையை அப்படி தூக்கி தூக்கி பார்க்கும், அந்த கையை ஊனி எழுந்திருக்க முயற்சி பண்ணும். சோ அதுதான் வந்து செங்கீரை ஆடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இங்க முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால அருளை பொழியக்கூடிய, அருள் தரக்கூடிய முருகப்பெருமானை உன்னுடைய அந்த திருமுகமானது அசையுமாறு அந்த தலையை அசைத்து செங்கீரை பருவத்தில் ஆடுக அப்படின்றாங்க. ஆதி வைத்தியநாத புரி அகன் ஆடுக செங்கீரை அப்படின்றாங்க. ஆதினா தொன்மையான அப்படின்னு அர்த்தம். தொன்மையான அந்த வைத்தீஸ்வரன் கோவிலிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அகன் அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். அகன்னா என்னது, இறைவன். சோ அந்த வைத்தீஸ்வர வைத்தியநாதபுரியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? மறுபடியும் பார்க்கலாமா? தன்னுடைய வாயில விரலை வைத்துக் கொண்டு சுவைப்பதினால் அந்த உமிழ்நீரானது சுரக்கின்றது. அந்த உமிழ்நீரை இங்க அமுதம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அமுதம் ஊறியதனால் அந்த மெல்லிய இதழானது, உதடுகளானது காய்ந்து போகாமல் இருக்கிறது. புலராமை அப்படின்னா காய்ந்து போகாமல், வறண்டு போகாமல் இருக்கிறது. விம்மி மற்ற குழந்தைகளைப் போல விம்மி பொறுமி விழுது அலறி அழுது முன் மென்குரல் கம்மாமை அப்படின்றாங்க. அதாவது அலறி கத்திக்கிட்டு நல்லா தேம்பி அழுறதுனால அந்த மென்மையான அந்த குரல் மங்கி போகாமல் இருக்கிறது அந்த முருகப்பெருமானாகிய குழந்தைக்கு. கரையக்கூடிய தன்மையுடைய அந்த மையினை பூசி இருக்கக்கூடிய அந்த குழந்தை கண்ணீர் வடிக்காததனால், அதாவது அந்த நுண்துளிகள் சிந்தி அந்த கண்மலர், அதாவது தாமரை போன்ற அந்த மலர் கண்ணிலிருந்து கண்ணீரை வடிக்காததனால் சிவமாமை, அந்த கண்ணீரானது சிவக்காமல் இருக்கிறது. அடுத்தது, அழுவதனால் அந்த கண்மையானது கரைந்து வடியும். அந்த அருவி போல அந்த கண்ணீரானது அருவி போல வடிவதனால் அந்த நீரிலே அந்த கண்மையானது கரைந்து ஒரு கருமையான நீராக மாறும். அந்த கருமையான நீர் அந்த உடலில் படியாமல் இருக்கிறது. நல்ல மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சிறிய தொட்டிலை ஒரு காலினால் உதைத்து அந்த காலின் அழகிய பாதம் வலிக்காமல் இருக்கின்றது அந்த குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணல அப்படின்றாங்க. ஒரு தாளை உந்தி ஒரு காலினை கீழே ஊனிக்கொண்டு மடித்து கொண்டு எழுந்து இரு கைகளையும் நிலத்தில் பதித்து
தலையை நிமிர்த்து பார்க்கிறது. தலையை நிமிர்த்து அருள் பொரியக்கூடிய அந்த திருமுகத்தினை உடைய முருகப்பெருமானே, உன் திருமுகம் அசையுமாறு இனி அசைந்து ஆடுக செங்கீரை பருவத்தில். அந்த தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனான முருகப்பெருமானை ஆடுக செங்கீரை அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது நல்ல உமிழ்நீர் சுரக்கிறதுனால அந்த உதடுகள் வறண்டு போல, கத்திக்கிட்டு நல்லா அழுதுகிட்டு அந்த குரல் மங்கி போல, அதுக்கடுத்தது அழுகாம இருக்கிறதுனால அதோடைய கண் மலர்கள்லாம் செவக்கல, அதுக்கடுத்து அழுது அந்த கண்ணீர்னால அது போட்டிருக்கக்கூடிய அந்த கண்மையெல்லாம் அந்த உடம்பு மூலம் ஒட்டி ஒட்டி கருப்பா மாறாம அழுகாம நல்ல செமத்து குழந்தையா இருக்கு. அந்த மணித்தொட்டில், மணிகளால் ஆன தொட்டில்ல அதோடைய காலை உதைச்சுக்கிட்டு அந்த வலியினால அந்த இளம் பாதம் வலிக்கும்ல, அதனால அழுகாம அந்த மாதிரி எதுவும் வலிக்காம அந்த மாதிரி உதைக்காம அமைதியா இருக்கு. அடுத்தது ஒரு காலை ஊனிக்கிட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு இன்னொரு காலை என்ன பண்ணுது அப்படின்னா நீட்டிக்கிட்டு 2 கையும் நிலத்துல பதியிற மாதிரி வச்சுக்கிட்டு தலையை தூக்கி பாக்குது. தலையை தூக்கி இழைக்கிறது. அந்த பருவத்தை தான் செங்கீரை பருவம்னு சொல்லக்கூடியது. சோ இப்படி இருக்கக்கூடிய குழந்தையே அந்த அருள் பொழியக்கூடிய அந்த திருமுகத்தை அசைத்து இனி ஆடுக, இந்த செங்கீரை பருவத்தில் ஆடுக அப்படின்னு சொல்லி ஒரு தாயா வந்து முருகப்பெருமான சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 2 பாடல்கள் ஓல்டு புக்ல கொடுத்திருக்கிறதுக்கான பொருள். இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்க உங்களோட படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் பகிருங்க. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரி பொது தமிழ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பகுதி ஆள கொடுத்திருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளுக்கான விரிவான விளக்கங்கள், அதாவது ஒவ்வொரு அடியிலும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் முதல் கொண்டு அதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி விரிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே நம்மளோட சேனல்ல பொது தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு என்ன இலக்கிய பகுதிகளுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாலும் அது நம்மளுடைய பொது தமிழ் இலக்கிய பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ அதை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? For more videos, stay tuned with Be a Book. Thank you.